வணக்க நண்பர்களே, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு பயணம் செய்கிற நிறைய பேர் தனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் யாரும் உதவ முன் வரலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில மனிதர்கள் அவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதாவது கடவுள் எப்போவுமே நேரடியாக வரமாட்டார், சில மனிதர்கள் ரூபத்தில் வருவார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த பதிவு இருக்குது. அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஹோட்டல் முதலாளி உதவி பண்ணின இந்த செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலுமே உலகத்தில் எப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்களா, உண்மையிலுமே மனிதர்கள் ரூபத்தில் கடவுள் வாழ்கிறாருன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக நம்புவீங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய பேர் ராஜேஷ்குமார். நான் வேளச்சேரியில் இருக்கிற ஒரு சின்ன ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அதே போல் நான் சென்னை சைதாப்பேட்டையில் தான் தங்கிக்கிட்டு வேளச்சேரிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கள் ஊர் சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பக்கம். அதனால் நான் சின்னதாக ஒரு ரூமை வாடகை எடுத்துகிட்டு அங்கே தங்கிக்கிட்டு தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் தினமும் வேலைக்கு போகும்பொழுது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு நான் தினமும் என் டிஃபன் சாப்பிட்டு தான் போவேன். அதே போல் ஈவினிங் வேலை முடிஞ்சு வரும்பொழுது நான் நைட் டிஃபன் அங்கே கட்டிட்டு தான் வருவேன். அந்த ஹோட்டலில் டிஃபன் ரொம்ப அருமையாக இருக்கும், அதே போல் சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் அடிக்கடி இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருந்தேன். இதனால் அந்த ஹோட்டல் முதலாளி முருகன் மேலே எனக்கு அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதிகமாகிடுச்சு. காலப்போக்கில் அந்த முருகன்கிற அந்த முதலாளி எங்கள் ரூமுக்கு வர்றது, நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக மாறிட்டோம். அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது அவர் எப்படி ஹோட்டல் வச்சார், ஆரம்பத்தில் எங்கே இருந்தாருன்னு சொல்லி அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லும் பொழுது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ராஜேஷ்ங்கிற இளைஞர் தன்னுடைய இணையதள பக்கத்தில் இந்த செய்தியை போட்டிருக்காரு. சரி வாங்க அந்த முருகன்கிற ஹோட்டல் முதலாளி பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதாவது அந்த ஹோட்டல் முதலாளி முருகனுக்கு சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமமா. அங்கே அவருக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா கிடையாது, சொந்தக்காரங்க அரவணைப்பில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. சின்ன வயசுலேயே சென்னைக்கு போனால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சென்னைக்கு வந்திருக்காரு. இங்கே மயிலாப்பூர் பகுதியில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு சின்ன டீ கடையில் வேலை பார்த்தாரு. அங்கே சரியில்லைன்னு சொல்லி அடுத்து வேற ஒரு ஹோட்டலில் தேடி போகலான்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வேலை கிடைக்கல. இப்படி சரியான வேலை கிடைக்காம பசி பட்டினியா அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பசி மயக்கத்தோட மயிலாப்பூர் பகுதியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை கேட்டிருக்காரு முருகன். அந்த ஹோட்டல் முதலாளி இந்த முருகனை ஏற இறங்க பார்த்துட்டு, என்னப்பா ஆள் ஒரு மாதிரி இருக்கே, ரொம்ப டல்லா இருக்க, சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பையன் நான் நேற்று சாப்பிட்டது இன்னும் சாப்பிடல, எனக்கு வேலை கிடைக்கல, தயவு செஞ்சு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஹோட்டல் முதலாளி முருகன்கிட்ட ஃபுல் டீட்டெயிலும் கேட்டிருக்காரு. நீ என்ன ஊரு, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கேட்டிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு, எனக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் சின்ன கிராமங்க, எனக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேயே கிடையாது, அதனால சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தேன், இப்போ பொழப்பு தேடி சென்னைக்கு வந்திருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி அவரோட ஃபுல் சோக கதையும் சொல்லியிருக்காரு. முருகனோட ஃபுல் டீட்டெயிலும் கேட்ட அந்த ஹோட்டல் முதலாளி, சரிப்பா உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், ஆனால் சம்பளம் தரமாட்டேன், நீ அவசரம்னு சொல்லி கேட்டால் கூட சம்பளம் தரமாட்டேன், நானா பார்த்து வார வாரம் உனக்கு செலவு தருவேன், அதை மட்டும் வச்சுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன இவரு இப்படி கண்டிஷன் போடுறாரு, நம்ம ஊர் என்னன்னு கேட்டாரு, நமக்கு அப்பா அம்மா இருக்கான்னு கேட்டாரு, யாரும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ ஒரு வேலை இவன் அனாத பையன் தானே, இவனுக்கு எதுக்கு அவளை காசுன்னு சொல்லி நம்ம வேலை வாங்கிக்கிட்டு சம்பளம் தராம ஏமாத்த பார்க்கறான்னு சொல்லி இந்த முருகன் அந்த முதலாளியை பற்றி தப்பா இட போட்டிருக்காரு. ஆனால் வேற எங்கேயும் வேலை கிடைக்கல, இப்போதைக்கு வேலை கிடைக்கணும், நம்ம சாப்பிட்டாகணும்னு சொல்லி முருகன் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு சரிங்க முதலாளி வேலை செய்யறேன்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்துக்கிட்டாரு. அடுத்ததாக வேலைக்கு சேர்ந்த முருகன் அந்த ஹோட்டலில் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதை முதலாளி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரிப்பா நல்லா வேலை செய்யற, நீ இங்கேயே இருந்துரு, உனக்கு சாப்பாடு நல்லா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த முருகனை அந்த ஹோட்டல் முதலாளி அங்கேயே தங்க வச்சுட்டாரு. ஆனால் சம்பளம் மட்டும் ஒரு பைசா கூட தர மாட்டாராம். வாரமானா 10 ரூபா தருவாராம். இந்த 10 ரூபா வச்சுக்கிட்டு இந்த வார செலவு ஃபுல்லாக நீ வச்சுக்கணும், சோப்பு வேணுமா சோப்பு வாங்கிக்க, சீப்பு வேணா சீப்பு வாங்கின்னு சொல்லி இந்த 10 ரூபா வச்சு தான் நீ முடிவு பண்ணிக்கணும், ஆனால் எக்ஸ்ட்ரா காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முதலாளி கண்டிஷனாக சொல்லுவாராம். வேற வழி இல்லாமல் முருகன் அந்த ஹோட்டலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே 5 வருஷம் அந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச முருகனுக்கு அந்த முதலாளி சம்பளம்னு ஒரு பைசா கூட கொடுத்ததில்ல. வாரமான 10 ரூபா மட்டும் பேட்டா காசு தருவாராம். அந்த காசை வச்சுட்டு தான் அவர் சமாளிச்சுக்குவாப்ல. முருகனுக்கும் ஓரளவுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்க. அதனால அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முருகனுக்கு பொன் பார்க்கலான்னு சொல்லி நிறைய இடத்துல போய் பெண் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, முருகன் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு, ஹோட்டலில் வேலை செய்கிற பையனுக்குலாம் நான் பெண்ணு தர மாட்டேன், அதுவும் இல்லாமல் இவன் ஒரு அனாதை பையன், அவன் நம்பி எப்படி பெண் தரதுன்னு சொல்லி அந்த பெண் கொடுக்க வந்தவங்கள மறுத்துருவாங்களாம். இது எல்லாம் ஒரு நாள் இந்த ஹோட்டல் முதலாளி காதுக்கு வருது. ஆனால் அந்த ஹோட்டல் முதலாளி அந்த முருகனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை, கண்டும் காணாமல் இருப்பாராம். இந்த விஷயத்தால முருகனுக்கு அந்த ஹோட்டல் முதலாளி மேலே கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. என்னடா அது 5-6 வருஷம் வேலை செய்கிறோம், சம்பளம்னு சொல்லி ஒரு பைசா கூட கொடுத்ததில்ல, இப்போ கல்யாணத்துக்கு பெண் பார்க்குற விஷயம் அவருக்கும் தெரியும், ஆனால் கண்டுக்காமல் இருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லாமல, என் கடையில் தான் வேலை பார்க்குறாப்புல, நல்லா வேலை செய்வார் சொல்லாமல, நம்ம இந்த கடைக்கு உழைச்சி என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி முருகன் அந்த முதலாளி மேலே கொஞ்சம் வருத்தமாகவே இருக்காரு. முருகனும் அந்த கடையில் வேலை பார்க்கும்போது எல்லா வேலையும் கற்றுக்கிட்டாரு. எப்படி சமைக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது ஹோட்டலை அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் கற்றுக்கிட்டாரு. அடுத்ததான் அந்த ஹோட்டல் முதலாளி சைதாப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் அவர் கூட்டு போயிருக்காரு. அங்கே எதுவும் கடை அதிகமாக இல்லாத பகுதியில் கூட்டு போயிட்டு, முருகா இந்த சைடில் ஹோட்டல் வச்சா எப்படி இருக்கும்,
ஹோட்டல் வச்சா நல்லா ஓடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முருகன், ஐயா இந்த சைடில் ஹோட்டல் வச்சா பிச்சுக்கிட்டு போவோம், ஏன்னா வேற கடைகள் இங்கே எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும் பொழுது நீங்க கடை திறந்தீங்கன்னா இங்க நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஒரு நல்ல கடையை பார்த்து அந்த இடத்துல அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக முருகன்கிட்ட 5 லட்ச ரூபாய் கையில காசு கொடுத்தாராம். தன்னுடைய முதலாளி 5 லட்ச ரூபாய் காசை அந்த கடைக்கு முன்னாடி வச்சு தர்றதை பார்த்த முருகன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன முதலாளி 5 லட்ச ரூபாய் காசு என்று தரீங்க, இது எதுக்கு, இது யாருடைய காசு அப்படின்னு கேட்கும் பொழுது, முருகா இது உன்னுடைய காசு தான்பா, 5 வருஷமா நீ வேலை பார்த்த இல்லையா, அந்த காசு உன் சம்பள காசு தான் இது, அதனால இந்த சம்பள காசை வச்சு இந்த இடத்துல ஹோட்டல் வச்சு நீ நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஆரம்பத்துல உன் சம்பள காசை வந்துட்டு கொடுத்திருந்தா கண்டிப்பா அந்த காசை கல்ற சட்டை ஆக்கியிருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஊரை சுத்தி அழிச்சிருப்பேன், அதனால அந்த காசை என் கையிலே வச்சுட்டு தான் உனக்கு இப்போ ஒரு கடை போட்டு தரணுமே அந்த காசை வந்துட்டு கொடுத்தேன். மற்றவங்க எல்லாம் வேலை தேடி வரும்பொழுது அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா இருந்தும் இவங்க வேலைக்கு வரான்னா கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா அவங்க வறுமைக்காக தான் அனுப்பிச்சிருப்பான்னு தெரியும். இருந்தாலும் நீ வேலை தேடி வரும்பொழுது உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னேன், உன் வாழ்க்கை கண்டிப்பா தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எப்படியாவது உன் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தணும்னு சொல்லி தான் உன் சம்பள காசை பிடிச்சி வச்சு இப்ப தரேன். நீயும் இப்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்ட, ஒரு ஹோட்டல் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு, அதனால நீ ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு உன் வாழ்க்கை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுப்பான்னு சொல்லி அந்த 5 லட்ச ரூபாயை முருகன் கையில தராரு அந்த முதலாளி. அடுத்ததா ஒரு ஹோட்டலுக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் அந்த முதலாளி முன்னின்று எல்லா பொருட்களையும் முருகனுக்கு வாங்கி கொடுத்து அந்த ஹோட்டலை திறந்து வச்சிருக்காரு அந்த முதலாளி. முருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு ஹோட்டலுக்கு முதலாளியான முருகனை தேடி நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்ததா முருகனுக்கு தூரத்து சொந்தமான ஒரு வசதியான மாமா அவர்கள் தன்னுடைய பெண்ணை தரேன்னு சொல்லி முன் வந்து அந்த பெண்ணை முருகனுக்கு கட்டி வச்சிருக்காங்க. இந்த முருகன் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நான் கடை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய முதலாளி கடை சாவியை கையில கொடுத்துட்டு நீ உனக்கு மட்டும் வாழக்கூடாது, உன்னை சேர்ந்தவங்களை உன்னை நம்பி வரவங்களை கண்டிப்பா வாழ வைக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி தான் அந்த சாவியை கொடுத்தாரு. அதுல இருந்து நான் மற்றவங்களுக்கும் சேர்த்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த முருகன் சொல்றாரு. இன்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சாமின்னு கும்புறது என் முதலாளியை மட்டும்தான் சொல்லி முருகன் மேலும் சொல்றாரு. காலப்போக்குல என்னுடைய தெய்வம், அதாவது என்னுடைய முதலாளி வயோதிகம் காரணமா இறந்து போயிட்டாரு. அவரோட இறுதி ஊர்வலத்துல அவங்க சொந்தக்காரர்களை காட்டிலும் நிறைய அந்நிய மக்களை தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாமே என் முதலாளி இறுதி ஊர்வலத்துல சுடுகாடு வரைக்கும் அழுதுகிட்டு தான் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது என் முதலாளி ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அவங்க வாழ்க்கையில உறுதுணையா இருந்திருக்காரு, அதை நினைச்சுதான் அழுதுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இந்த முருகன் சொன்னாருன்னு சொல்லி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவரு தன்னுடைய இணையதள பக்கத்துல செய்தியை போட்டிருக்காங்க. சில மனிதர்களின் சாதனைகள் வெளியில் தெரிவதில்லை, ஆனால் அவர்களது இறுதி ஊர்வலத்தில் தெரியும் என்ற உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் எனது முதலாளி இறுதி ஊர்வலத்தில் என்று இந்த முருகன் சொல்லும் பொழுது எங்களுக்கு கண்ணு தண்ணி தான் வந்துச்சுன்னு சொல்லி இந்த ராஜேஷ்குமார் அவர்கள் மேலும் தெரிவிக்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு மனிதன் உயிர் வாழும் பொழுது தனக்காக மட்டுமல்லாம பிறருக்காக சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க சாகும் பொழுது அவங்க இறுதி ஊர்வலத்துல அவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல மறக்காம ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.